ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா ஏதாவது தப்பு செஞ்சேனா நானு? இல்ல. எப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? நடிகர் ரவிமோகனோட குடும்ப விவகாரம் கடந்த சில மாதங்களா சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. தன்னோட மனைவி ஆர்த்தி ரவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடி இருக்கிற ரவிமோகன் இப்போ தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை காரணமா தொடர்ந்து சர்ச்சைகளை சிக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிற நிலையில பாடகி கெனிஷா கூட ரவிமோகன் பல பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றா கலந்துக்கிட்டது புதிய விவாதத்தை உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் வைரலான நிலையில் கெனிஷா கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க. பலருமே அவங்களை குறிவிச்சு கருத்து தெரிவிச்சு வந்த நிலையில் அதுக்கு பதில் கொடுத்த கெனிஷா, ரவிமோகன் கூட தன்னை இணைச்சு பேசப்படுறது என்னை ரொம்ப பெருசாக பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூழலில் இருந்தும் ரவிமோகன்கிட்ட இருந்தும் சென்னையில் இருந்தும் முழுசாக விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழலில் தான் ரவிமோகன் செய்தியாளர்களை சந்தித்து தன்னோட மனவேதனையை வெளிப்படையாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரை இனிமேல் சினிமாவில் நடிக்கவே மாட்டேன். மன அமைதி இல்லாத நிலையில் முழுமையாக படங்களில் கவனம் செலுத்த முடியல. இதனால என்னோட படங்களும் சரியாக வெளியாக முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குது. சிலர் எனக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுறாங்க. யார் எங்கிருந்து தாக்கினாலும் நான் அமைதியாக தாங்கிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப அமைதியானவன், எதையும் வெளியில் வந்து பேச மாட்டேன். அதைத்தான் பலருமே பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. கடந்த 2 வருஷங்களாக நான் வாய் திறக்காமல் இருந்தது தான் என்னோட மிகப்பெரிய தவறு. அதனால தான் எல்லாரும் என்னை வச்சு தங்களோட கேமை விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 வருஷங்களாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட குடும்பத்துக்காகத்தான் நான் உழைச்சேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி 4 வருஷங்கள் என்னோட அண்ணனும் அப்பாவும் எந்த வேலையும் இல்லாமல் இருந்த நேரத்துலையும் நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போது என்னை பெண்களை மதிக்காதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் பெண்களை மதிக்கிறவன். என்னோட படங்களில் கூட பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்த ஒரு அம்மாவுக்கு நான் பிறந்தவன். ஆனால் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தனால தான் இப்போ எல்லாருமே என்னை தப்பாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னோட குடும்பம் எனக்காக பல விஷயங்களை தாங்கி நிற்குது. எனக்கு எல்லாமே என்னோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த திருமண வாழ்க்கையில் அவங்க கூட சேர்ந்து வாழும்போது நான் பெண்களுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லையே. இப்போ 2 வருஷம் என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை பேட்டிகளையோ நான் தான் அவங்கள திட்டுவேன், அவர் கோவமே படமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரவிமோகன் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதாவது ஆர்த்தி ரவியோட மறைமுக போஸ்ட்டும் கெனிஷாவோட விலகல் அறிக்கையும் பரபரப்பை ஏற்படுத்துகிற நிலையில் ரவிமோகனோட இந்த எமோஷனலான பேச்சு இந்த குடும்ப சர்ச்சையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.